ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதை பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம ப்ரொக்கோலி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா சூடாகணும். இந்த பாருங்கள், ப்ரொக்கோலியை இது போல் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் நான் ஒரு சின்ன கத்தி வச்சு கோடு கோடாக போட்டிருக்கேன். நமக்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துருங்க. ஆனால் ப்ரொக்கோலி அந்த தண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் இது போல் குட்டி குட்டி கீரலாக போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், எல்லா பூலையுமே குட்டி குட்டி கீரல் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். இந்த பாருங்கள், நம்ம வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த ப்ரொக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். இதே போல் நம்ம வச்சுருந்த எல்லா பூவையுமே இது கூடவே நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அதாவது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். அவ்வளோ வெந்தாலே போதும். இந்த பாருங்கள், ஒரு கொதி வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பூவையெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு இந்த பாருங்கள், வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கணும். மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டு இது கூடவே நம்ம 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மசாலா அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொதிக்க வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த பூவையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் பண்ண போகிறனால நிறைய எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல, கம்மியான எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இதுவே நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் சேர்க்குறது மாதிரி வரும். எண்ணெயிலேயே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறது மாதிரி வரும். இன்றைக்கி நான் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால கம்மியான எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும்தான் விட்டேன். இப்போ பூ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் இதே போல் மூடி போட்டு மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். ப்ரொக்கோலி எப்போவுமே சீக்கிரமே வேகவே வேகாதுங்க. அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே போல் வேக விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வருங்க. தேங்க்யூ, பாய்.